திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பா அகவல் எண் 10. ஈனமின் ரிகபர திரண்டின்மேல் பொருளாய் ஆனலில் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. முன் வரிகளிலே உலகியல் அருளியல் அனைத்து பொருட்களும் அவனாக கூறப்பட்டது. கேவலமான இழிந்த பொருட்களும் உள்ளனவோ அவற்றை நீக்கி உயர்ந்தவை மட்டுமே கொள்ளப்படுகிறது. இழிவில்லாத கேவலமில்லாததாய் உலகியல் அருளியல் ஆகிய அனைத்து பொருட்களுக்கும் மேற்பட்டதாய் சிறந்ததாய் அருட்பெரும் ஜோதி விளங்குகிறது. ஆனால் ஆனல் என்பது ஆகாயம், ஆகாயம் என்பது வெளி ஆதலால் முன் வரியில் ஆகம பொருள்கள் பொருந்திய அருட்பெரும் ஜோதி என்கிறார். அகத்திலே அருட்பெரும் ஜோதி எங்கே பொருந்தும் என இந்த வரியில் விளக்குகிறார். பிண்டத்தில் அண்டம் புருவ மத்தி என்பது வள்ளலார் வாக்கு. அந்த புருவ மத்தியிலேயே சிற்சபையில் தோன்றி ஓங்கிய அருட்பெரும் ஜோதி ஆகாயத்தில் ஒளிரும் என்பதற்கு ஆதாரம் சாகா கலைநிலை தழைத்திடு வெளியனும் ஆகாயத்தொழிற் அருட்பெரும் ஜோதி என்கிறார்.